ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 8 ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் ரேணு அண்டு ஹர்னியோட லவ் ஸ்டோரியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹர்னி அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரேணு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதாவது ஹர்னி அவங்க அம்மா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறதுனால ஹரிணி கூட ஸ்டே பண்ண சொல்லி ஒன் நைட்டு ஸ்டே பண்ண சொல்லி அவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ரேணு அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க ஹரிணி அவங்க அம்மா. அவங்களும் ஓகே சொன்னதுனால நைட்டு ரேணு ஹரிணி வீட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பிஃபோர் ஸ்டோரியில் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஹரிணி வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் படுத்திருப்பாங்க. ரேணு வந்து பார்த்திங்கன்னா கீழே பாயில் படுத்திருப்பாங்க. ஹரிணியோட தம்பி தூங்கிடுவாங்க. ரேணுக்கு புது இடம், தூக்கமே வராது. புரண்டு 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 படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹரிணி அதை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி தூங்காமல் பண்ணிக்கிட்டு இருக்க, புரண்டு புரண்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் இது வரைக்கும் யார் வீட்லேயும் ஸ்டே பண்ணது கிடையாது, புது இடம் வரையா, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அதனால தானா, நான் வேணுமா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க ஹரிணி. ஹெல்ப்பா? தூங்குறதுக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ண போகிற? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. இல்லை இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன பேசினாலும் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு ஹரிணி வந்து யோசிச்சுக்கிட்டு அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க. அவங்க பிரதர் ஆல்ரெடி தூங்கிடுவாங்க. அதனால் பெட்டில் இந்த சைடு கார்னர் படுத்திருப்பாங்க, அவங்க இந்த சைடு கீழே படுத்திருப்பாங்க. அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க. அவங்க புரண்டு புரண்டு படுக்கும்போது ஹரிணி சைடு திரும்புவாங்க. ஹரிணி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வச்சு கண்ணி எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரேணு இருந்துட்டு, என்னாச்சு, ஏன் இப்போ அப்படி பார்த்துட்ருக்க, தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கும் வரும், நீ இப்படி புரண்டு புரண்டு படுத்துட்ருக்கியா, அதான் பார்க்க கஷ்டமாக இருக்குது, என்னால் தூங்க முடியல அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ சீனெல்லாம் கிடையாதுமா, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. சரி, அவஸ்தைப்படுறாதன்னா படு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நார்மலாக ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ரேணுவும் பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக திரும்பி படுத்திருப்பாங்க. ஹரிணி என்ன பண்ணுவாங்க, இங்கே தூங்கிட்டாளா அப்படின்ட்டு எட்டி பார்ப்பாங்க. தூங்காமல் அப்படியே முழிச்சிட்ருப்பாங்க. சரி, இது வேலைக்காகாது, அவளும் ஹெல்ப் கேட்க மாட்டா, நம்மளே பண்ணுவோம் அப்படி எந்திரிச்சு ஹரிணி பக்கத்தில் போய் மெதுவாக அழுங்காமல் குலுங்காமல் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு அவங்க மேலே கை போடுவாங்க. கை போட்டதும் ரேணு உடனே யார் எதுன்னு திரும்பி பார்ப்பாங்க. ஹே, நீ ஏன் இப்போ இங்கே வந்த, நான் தான் இங்கெல்லாம் வரவேன், நான் அங்கேயே படுத்து தூங்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. இல்லை, உன்னை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சா, அதான் தூங்க வைக்கலாமே அப்படின்ட்டு பக்கத்துக்கு வந்தேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்துற, ரிலாக்ஸ், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல, நீ போய் அங்கேயே படுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. ரொம்ப சீன் போடாது சரியா, நான் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு நான் ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்கட்டுமா, நான் என் தம்பியை அப்படி தான் தூங்க வைப்பேன், உனக்கு நான் ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. சரி, ஓகே, அதான் அவ்வளோ தூரம் சொல்கிறாளே, சரி சொல்லு கேட்போம் அப்படிம்பாங்க. நான் உனக்கு ஸ்டோரி சொன்னால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு கேட்பாங்க. ஹெல்ப்பா, என்னது அப்படின்னு கேட்பாங்க ஹரிணு. ஒன்றும் இல்லை, எனக்கு உன் கையை தலகாணியாக கொடுத்தேன்னா நான் உனக்கு ஸ்டோரி சொல்லுவேன், அதே மாதிரி நான் உன் மேலே கையை போட்டுக்கிறதுக்கு நீ பெர்மிஷன் கொடுத்தேன்னா நான் உனக்கு ஸ்டோரி சொல்லுவேன் அப்படின்னு ஹரிணி சொல்லுவாங்க. இங்கே பாருமா, நீ எனக்கு ஸ்டோரியே சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படுத்து தூங்கு அப்படி சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நான் ஸ்டோரி சொல்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டேன், ஸோ நீ நான் சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அவங்க பெர்மிஷன் கேட்காம அவங்க கையை பிடிச்சி கீழே வச்சு அவங்க தலை மேலே ஏறி படுத்துப்பாங்க. கை மேலே ஏறி படுத்துப்பாங்க. அவங்களோட தலை பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட செஸ்ட்டு கிட்ட இருக்கும். அவங்க கையை அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு மேலே போட்டுக்கிட்டு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் அப்படியே ரேணு வந்து ஓ ஓ ஓன்னு சொல்லிக்கிட்டு தூங்கிடுவாங்க.
2 பேருமே தூங்கிடுவாங்க. அதே அந்த பொசிஷன்லேயே அப்படியே தூங்கிடுவாங்க. ரேணுக்கு மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிக்கிற ஹேபிட் இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் போவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹேபிட்டு ரேணுக்கு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சதும் இந்த சைடு பார்ப்பாங்க. ஹரிணி நல்லா டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அதே பொசிஷனில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி ஒரு சைடாக ஃபேஸ் திருப்பி இப்படி பார்த்துக்கிட்டு அவங்கள பார்த்து ரசிப்பாங்க. எவ்வளோ அழகா சைலண்ட்டாக தூங்கிட்டுருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது, இப்போ தூங்கும்போது எவ்வளோ அழகா இருக்க நீ, அப்பப்பா நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த விட்டு போயிடணும், எந்திரிச்ச ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அணுங்காமல் எந்திரிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால தான் எந்திரிக்க முடியாது இல்லையா? ஹரிணி வந்து அவங்களோட ஷோல்டரில் தானே படுத்திருப்பாங்க. எப்படி அவங்கள அணுக்காமல் எந்திரிக்க முடியும்? ஸோ அதுக்கு சான்சஸ் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ரைட் ஹேண்டில் அவங்க தலையை மெதுவாக தூக்க ட்ரை பண்ணுவாங்க. உடனே ஹரிணி முழிச்சிடுவாங்க. முழிச்சு என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாங்க ஹரிணி. இல்லை எனக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சீக்கிரமாக போகணுமா? இன்றைக்கி சண்டே தானே, உங்கள் அப்பா அம்மா கூட வீட்டில் தானே இருக்காங்க, நீ போய் என்ன பண்ண போகிற, கொஞ்சம் நேரம் இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. ஏய் நைட் ஃபுல்லாக இங்கே தானே இருந்தேன், நான் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. இல்லை இல்லை கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக பிடிப்பாங்க. பிடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அவங்கள லேசாக தட்டி கொடுப்பாங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக படுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. குட் மார்னிங் ரேணு அப்படின்னு சொல்லுவாங்க. குட் மார்னிங் ஹரி அப்படிம்பாங்க. நல்லா தூங்குனியா? பரவாயில்ல ஓரளவுக்கு தூங்குனேன். ஆமாம் நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்பாங்க ரேணு ஹரிணு. ரொம்ப நல்லா தூங்குனேன். உன்னோட தாலாட்டு எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த தாலாட்டில் நான் நிம்மதியாக நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. தாலாட்டா? நானா? நான் எப்போ தாலாட்டு பாடினேன் உனக்கு? நீ எதுவும் கனவு கண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், நீ பாடின தாலாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே தூக்கு கலக்கத்துல பக்கத்தில் தானே படுத்திருப்பாங்க. உடனே அவங்க சீஸில் ஒரு கிஸ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ், தாலாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. ஹலோ என்ன தாலாட்டு, ஃபஸ்ட்டு அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. உன்னோட ஹார்ட்பீட் சத்தத்தை தான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது, அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும்தான் அந்த ஹார்ட்பீட் சத்தத்தை என்னால் கேட்க முடியுது. டெய்லியும் கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், டெய்லி வந்துடுறியா அப்படின்னு கேட்பாங்க ஹரிணி. ஏய் என்ன? ஆமாம் யார் உனக்கு இந்த மாதிரியெல்லாம் பேச்ச சொல்லி கொடுக்குறா அப்படின்னு கேட்பாங்க ரேணு. தெரியல ஆனால் வருது உன்னை பார்த்தா மட்டும் அப்படிம்பாங்க. வரும் வரும். இல்லை இல்லை இது வேலைக்காகாது, இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா சரிப்பட்டு வராது, பேச்சும் சரியில்லை உன் நடவடிக்கையும் சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஏய் என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல? இல்லை இல்லை அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, எங்கள் வீட்டில் தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போனதும் அவங்க அம்மா ஆஸ் யூஷுவல் சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட டே லைஃப் பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டுருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? அதில் ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து ரேணுக்கிட்ட, அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னடா சொல்லுமா அப்படிம்பாங்க. கொஞ்சம் கீழே குனிங்களேன் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சொல்லுடா தங்கம் அப்படின்ட்டு கீழே குனிவாங்க.
உடனே அந்த பொண்ணு சீஸில் ஒரு கிஸ் பண்ணி குட்டியாக ஒரு சாக்லேட் தருவாங்க. "எதுக்குடா தங்கம் இது? என்னாச்சு? இன்னைக்கு உன் பர்த்டேவா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு டியூஷனே எடுத்ததுக்கப்புறமா நான் கிளாஸில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறேன்னு மிஸ் சொன்னாங்க. அதுக்கு தான் அம்மா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டூடெண்ட். அவங்க டியூஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ். "ஓ அப்படியா? வெரி குட். இன்னும் நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், ஓகேவா? ஸோ உங்களோட எஃபோர்ட் போட்டு நீங்கள் இவ்வளோ நல்லா படித்து இவ்வளோ நல்லா மார்க் எடுத்திருக்கீங்க. அப்போது இந்த சாக்லேட் உங்களுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கே கொடுப்பாங்க. இது எல்லாமே ஷாப்புக்கு வருவாங்க ஹரிணி. அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னுமே அவங்க மேலே க்ரஷ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரேணு. ரேணுவோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஹரிணி தன்னை தானே மறந்து இம்ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயத்த பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ள இம்ப்ரெஸ் ஆகி டோட்டலாகவே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் வந்து "ஹாய் ரேணு" அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. "ஏய் ஹரி, நீயா? நீ எப்போ வந்த?" அப்படின்னா, "ஒன்றும் இல்லை, அம்மா திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன்." "ஆமாம், என்ன நடக்குது?" அப்படின்னு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லை, சும்மா ஆஸ் யூஷுவல்" அப்படிம்பாங்க. "ஓ அப்படியா, சரி ஓகே" அப்படின்ட்டு ஹரிணி அப்போவும் அகெயின் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. "ஏய், இப்போ நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற?" அப்படின்னு கேட்பாங்க. "அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், அதனால தான் உனக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்ஸ்" அப்படிம்பாங்க. அந்த பொண்ணும் தேங்க்ஸ்னா ஓகே. "நீ ஏன் சொன்ன?" "சும்மா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். இப்போ அதனால என்ன பிரச்சனை? உனக்கு என் தேங்க்ஸ் வேணான்னா எனக்கு திருப்பி கொடுத்துரு" அப்படிம்பாங்க. இல்லை இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், நீ இடத்த காலி பண்ணு" அப்படிம்பாங்க. "ம், அதானே பார்த்தேன். நீ எப்போ கொடுக்க போறியோ, நான் எப்போ வாங்க போகிறேனோ தெரியல" அப்படிம்பாங்க. "அதெல்லாம் கொடுக்கும்போது கொடுப்பேன். கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு" அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு பப்ளிக் ரிசல்ட் வந்து டேட் வந்து பக்கத்திலே இருக்கும். ஹரிணியும் ஷர்மிளாவும் டென்ஷனில் இருப்பாங்க. ரேணு வந்து கேட்பாங்க, "ஷர்மிளா தானே பக்கத்தில் இருக்காங்க, அடிக்கடி இவங்கள தான் பார்க்க முடியும்." ஹரிணி ஹரிணியும் இவங்களும் டென்ஷனாக இருக்கிறத அப்பப்போ வாட்ச் பண்ணிவிட்டு ரேணு கேட்பாங்க, "ஆமாம், உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஏன் அடிக்கடி இவ்வளோ டென்ஷன்டாக இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லைக்கா, ரிசல்ட்டு வரப்போகுது 2 நாளையில" அப்படிம்பாங்க. "ஓ! அதனால தான் 2 பேரும் மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே திரியிறீங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாக்கா, பயமா இருக்கு." "ஏய், எதுக்கு பயப்படுற? ரிசல்ட்டு தானே, நல்லபடியா வரும். டோன்ட் வரி" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ நார்மலா 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துரும். ஷர்மிளா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹரிணிகிட்ட ரேணுகிட்ட சொல்லுவாங்க. "ஆ அக்கா, ம் ம் 900 அபோவ் எடுத்திருக்கேன் மார்க்" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் சூப்பர்டி, பரவால்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுருக்கலாம்ல, ஏன்?" அப்படின்னு கேட்டேன். "இதுதாக்கா நமக்கு உங்களுக்கு தெரியும்ல, நம்ம படிப்பு பத்தி தான்" அப்படி சொல்லுவாங்க. "சரி ஓகே, பட் பெட்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. "பிகாம் தான்க்கா" அப்படின்னு சொல்லுவாங்க ஷர்மிளா. "சரி ஓகே, காலேஜில் ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கியா?" "இல்லை, அப்பா அம்மாவ தான் கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. "இந்த டைமில் ரிசல்ட்டு வந்துருச்சுல, ஸோ நெக்ஸ்ட்டு நீ எந்த காலேஜ் போறியோ அங்கே சீட் ஃபில் பண்ணு, இல்லைன்னா உனக்கு கிடைக்காம போயிடு" அப்படின்ட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு ஹரிணியும் என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆனது, வாங்க மேடம், ரிசல்ட்டு என்னாச்சு? எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே வந்து சொல்லுவாங்க, 1000 அபோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 அபோவா? ஏன் மேடம், அதுக்கு மேலே எடுக்க முடியலையா? எவ்வளோக்கு எக்ஸாம் அப்படின்னு கேட்பாங்க. 1200 அப்படிம்பாங்க. 1000 ஏன் மீதி 200 எங்கே போச்சு? ஹலோ, 1089 அப்படின்னு சொல்லுவாங்க. 1089 ஓகே. அப்போ மீதி மார்க் எங்கே போச்சு? படிக்கிறத விட உங்களுக்கு என்ன வேலை? அப்படின்னு சொல்லி புடிச்சு நல்லா திட்டுவாங்க. திட்டுனதுக்கப்புறம் அவங்க அழுகவே ஆரம்பிச்சுருவாங்க. ஹரிணி அப்படி புடிச்சு திட்டிடுவாங்க. ஷர்மிளா உடனே, "அக்கா, அவ நல்ல மார்க்கு தான்க்கா எடுத்திருக்கா. ஏன் திட்டுறீங்க?" அவள சொன்னாங்க. "ஷர்மிளா, நீ பேசாத, சைலண்ட்டா இரு. உன்ன மாரி அவ கிடையாது, என்ன மாரி அவ கிடையாது. அவளுக்குன்னு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவ இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவ்வளோ கம்மி மார்க் எடுத்திருந்தா என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு
அவகிட்ட சொல்லிவிட்டு அவளை பிடிச்சி திட்டின திட்டில் ஹரிணி வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரேணு என்னை திட்டிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்டி கம்மி மார்க் ஏற்கனவே திட்டியிருக்கேன், உன் மேலே அக்கறையில் தானே திட்டிருக்க, அதுக்கேண்டி அழுதுட்டுருக்க. இல்லைம்மா நீ அவங்கள பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹரிணி வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, எஸ் இந்த மார்க்குக்கு நம்மளை எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் ரேணு மட்டும்தான் ஏன் இன்னும் மார்க் எடுக்க முடியலையான்னு திட்டினாங்க. அந்த திட்டலுக்கும் கோவத்துக்கும் என்ன அர்த்தம், நம்ம மேலே அக்கறை இருக்குது அவங்களுக்கு, அதனால தான் திட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி அகைன் அவங்க வீட்டுக்கு வந்து அகைன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. என் மேலே உனக்கு அக்கறை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பட் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மார்க் எடுத்திருக்கணும், பட் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிணி இட்ஸ் ஓகே விடு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவிட்டி நான் தானே எங்கள் வீட்டில், ஸோ இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பார்த்துட்டியா, இல்லை 2-3 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு நாளான்னைக்கு போகலான்னு இருக்கேன், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை எனக்கு தெரில, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வர முடியுமான்னு எனக்கு தெரில, நீ அம்மா கூட்டிகிட்டு போய் இன்னும் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நீ போயிட்டு வா, பட் நல்ல காலேஜியாக அட்மிஷன் போடு, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான் நீ சொல்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நார்மல்ஸாக அவங்களோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் ஹரிணிக்கு அகைன் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும், இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா டிகிரி, இவங்க 3rd இயர் அவங்க 1st இயர், ஓகேவா, நார்மலாக போயிட்டுருக்கும். ஹரிணியோட பர்த்டேவும் நியர்பையில் வந்துடும். ஹரிணியோட பர்த்டே இந்த வாட்டி ரேணுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்னிங் அவங்க வீட்டுக்கு போயிட்டு விஷ் பண்ணிவிடுவாங்க. விஷ் பண்ணிவிட்டு காலேஜ் கிளம்பலான்னு அவங்கவுங்க காலேஜுக்கும் கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் நான் மறக்காமல் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் உங்களோட வேல்யூபிள் சப்போர்ட். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது.